everyone, welcome back to my channel. ஸோ இந்த அளவுக்கு டல்லாக இருக்கு என்னோட மூஞ்சியை நான் எப்படி இந்த அளவுக்கு பிரைட்டன் பண்ணேன், அதுவும் மில்க்கை மட்டும் வச்சு ஒரே ஒரு யூஸில். இதில் மில்க் மட்டும் ஹீரோ இன்க்ரீடியன்ட் கிடையாது, இன்னொரு பொருளும் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இன்ஸ்பயர்ட் பை பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற பொருள் எல்லாமே எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப ஈஸியான பொருள், ஆனால் ரிசல்ட் வந்து செம்ம அமேசிங்காக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. அதுவும் ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து கிளென்சிங் அண்ட் ஃபேஸ் பேக். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என்னால் லைவாக பேச முடியாது, ஏன்னா பின்னாடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரொம்ப நாய்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் தான் நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பேசுகிறேன் என்னன்னு எனக்கே தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் இல்லை கிளென்சிங்னு எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேஸை வந்து ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஓரளவுக்கு நம்ம ஃபேஸில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போகும். அப்படியே போட்டிங்கன்னா இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி திருஷ்டி போட்ட மாதிரி என் முகத்தில் தெரியுதுல்ல, இது வந்து பிம்பிள்ஸ் கிடையாது. இது ஏதோ ஹீட்னால வர கட்டின்னு சொன்னாங்க. பயங்கரமாக முகமே வீங்கி இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ கிளென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி நம்ம வந்து ரா மில்க்கை வச்சு தான் கிளென்ஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட வந்து இந்த காட்டன் பஞ்சு இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சுன்னா அதை தொட்டு ஃபேஸில் அந்த மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி கிளென்ஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் கையிலேயே வந்து மில்க்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மசாஜ் மாதிரி பண்ணி கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மில்க் வச்சு கிளென்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க ஸ்வெட்டிங்ஸ், ஆயில் இந்த மாதிரி எல்லாமே வெளியே வந்துடும். ஃபேஸ் வந்து நல்லாவே வந்து ஒரு பிரைட்டன் கொடுக்கும். நீங்கள் எனக்கு எந்த ஃபேஸ் பேக்குமே ட்ரை பண்ண முடியாது, எனக்கு டைமே இல்லை, நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு பேபிஸ் இருக்காங்க, நான் பேபிஸ் பார்த்துக்கணும், எனக்கு எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கவலையே வேண்டாம். ஆக்சுவலி நீங்கள் டெய்லி வெறும் மில்க்கை மட்டும் அந்த மாதிரி ஃபேஸ்க்கு காலையில் எழுந்து எப்படியும் காஃபி டீ போடுவீங்க இல்லையா, போடும்போது கொஞ்சமாக மில்க் எடுத்து அப்படியே முகத்தில் நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டு அந்த டீ கொதிக்கிற நேரம் நீங்கள் மசாஜ் பண்ணாலே போதும். உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட்டு, அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி மில்க் யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரியான பிரைட்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா சேனலில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன்ல, இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது முகம்ன்ட்டு. அந்த ஆயில் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். ஸோ வாங்க ரெடி பண்ணலாம். ஃபேஸ் பேக்குக்கு நான் வந்து மில்க் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு ஹீரோயிக் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒன்றும் இல்லை, கோதுமை மாவு. ஸோ இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா. கோதுமை மாவு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. ஆக்சுவலி பிக்மெண்டேஷன், கலர் கொடுக்கறதுக்கு, பிரைட்டன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கோதுமை மாவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இதை தலை கூட போடலாம். ஆனால் சில பேர் வந்து யோசிப்பாங்க, அஃப்கோர்ஸ் நானும் யோசிப்பேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் தலையில் அது ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் ரொம்ப நல்லது தலைக்கு கூட. ஸோ இப்போ வந்து உங்கள் முகத்துக்கு உங்கள் கழுத்துக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நான் பால் சேர்த்துக்கிறேன். அண்ட் இதோட வந்து நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் பேக் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நம்ம ஸ்கின்னையும் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து நான் கீழே விழாத அளவுக்கு கோந்து மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு மணமாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து கோதுமை மாவில் சப்பாத்தி சுட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்ருக்கேன். நல்லா தான் இருக்கும்ல. ஸோ ஃபேஸ் பேக் ரெடி. இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இப்போ என் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு, அந்த ரோஸ் வாட்டர் எல்லாம் நேச்சுரலாகவே நல்ல ஒரு சில்னஸ், நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும் இல்லையா. ஸோ நல்ல சில்லுன்னு இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரு சில ஃபேஸ் பேக் வந்து நல்லா பிசுன்னு இருக்கும், லைக் இந்த ஹனி ஃபேஸ் பேக் அந்த மாதிரிலாம். அதெல்லாம் போடுறதுக்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம் இல்லை, கடுப்பாகவே இருக்கும் எனக்கு உண்மையை சொல்லணுன்னா. பட் இது வந்து அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ க்ரீமியான கோதுமை மாவு இல்லையா, அவ்வளோ க்ரீமியாக, எந்த இது பிசுப்பும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட அப்படியே விடுங்க. எனக்கு இது காயறதுக்கு வந்து 20 மினிட்ஸ்க்கும் மேலேயே எடுத்துச்சு. ஸோ அப்புறமா பார்க்கலாம்.
ஃபேஸ் பேக் நல்லா காஞ்சிருச்சு. எனக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாஷ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து தண்ணியோ இல்லை ரோஸ் வாட்டரோ ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஜென்டிலாக மசாஜ் மாதிரி பண்ணி அந்த ஃபேஸ் பேக்கை ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்கிட்டு அப்படியே ஃபேஸில் போட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலிமா டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட பண்ணுங்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ரொம்ப அப்படியே வந்து ஒரு ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு பண்ண நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். டடான்! ஸோ மக்களே, ஹியர் இஸ் த ரிசல்ட். ஸோ ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஏன்னா நான் காலையில் வந்து ஒரு வேலையாக பேங்க்குக்கு போயிட்டு செம்ம டிராஃபிக்கு செம்ம வெயில் அவ்வளோ ஆயிலியாக இருந்துச்சு மூஞ்சு. நான் மூஞ்சு கூட கழுவாமல் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும், நம்ம இந்த ஃபேஸ் பேக் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வீணாகலை. ரொம்ப நல்லாவே ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் பார்லர்லாம் போனீங்க அப்படின்னா கூட சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. என் மேரேஜ்க்கு பண்ணேன், சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் இல்லை அலைன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் சும்மா பிரைட்டாக தகன்னு இருக்கலாம். ஸோ எனக்கு என்னோடய ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சு. மறக்காமல் இந்த கோதுமை மாவு ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கடலை மாவு இல்லை எதுவுமே இல்லைன்னா நோ ப்ராப்ளம், பாலும் கோதுமை மாவும் சேர்த்து நீங்கள் ஃபேஸில் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாகிருஷ்ணன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் செம்ம க்ளோயாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.